Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா கிரிட்ல எப்படி நம்ம அப்டேட்டிங், டெலீட்டிங் அண்ட் இன்சர்ட்டிங் எல்லாம் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். சோ அது எல்லா ஆபரேஷன்ஸும் நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ண போறோம்னா பைண்டிங் நேவிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். சோ அதல பாத்தீங்க அப்படினா நம்மளோட டிசைன்ஸை நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு பைண்டிங் நேவிகேட்டரை நான் எடுத்து ட்ராக் பண்ணி நான் வந்து நம்மளோட ஃபார்ம்குள்ளே போடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைண்டிங் நேவிகேட்டர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட டேட்டா கிரிட்டை நம்ம வந்து இதில் ட்ராக் பண்ணி போட போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேட்டா கிரிட் இருக்கும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இடத்துல வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். தென் டாக் அண்ட் பேரண்ட் கண்டெய்னர் நான் கொடுத்துக்கிறேன். டாக் பண்ண அப்புறம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா கிரிட்டோட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம சூஸ் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கணும். நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டா பேஸை நான் இது கூட நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Tutor Joes MDF அப்படின்றது தெரியும். ஸோ அந்த டேட்டா பேஸை நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டேட்டா பேஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது கூட நான் லிங்க் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணலான்னா சூஸ் டேட்டா சோர்ஸில் பார்த்தீங்கன்னா அதர் டேட்டா சோர்ஸஸ் அப்படின்னு இருக்கும். அதை நான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டேட்டா சோர்ஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். மறுபடியும் அகைன் நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நம்ம டேட்டா பேஸோட டேட்டா செட் வந்து நமக்கு வியூ ஆகும். ஸோ அந்த டேட்டா செட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேபிள்ஸ் எல்லாமே வியூ ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த டேபிளை கிளிக் பண்ணால் போதும் நம்மளோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூஸ் எல்லாமே அதில் வியூ ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் லோட் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே இதில் நமக்கு லோட் ஆகிட்ருக்கும். ஸோ இதில் நம்ம எப்படி அப்டேட் அண்ட் இன்சர்ட் அண்ட் டெலீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிமைனிங் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ரிமைனிங் ஸ்பேஸ் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட டேட்டா கிரிட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட்டோ சைஸ் காலம் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம ஃபில்லுக்கு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு காலம்ஸ் வந்து ஃபில் ஆகிடும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா பைண்டிங் சோர்ஸோட ப்ராப்பர்ட்டியை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பைண்டிங் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோ பைண்டிங் சோர்ஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டா போதும் பைண்டிங் சோர்ஸ் பைண்டிங் நேவிகேட்டரும் நம்மளோட டேட்டா கிரிடும் நமக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக Tutor Joesோட டேட்டா செட் அதாவது நம்மளோட டேட்டா பேஸோட டேட்டா செட்டு தென் இன்ஃபோ பைண்டிங் சோர்ஸ் அப்படின்றது தென் இன்ஃபோ டேபிள் அடாப்டர். ஸோ எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இதில் நீங்கள் எதுவுமே நம்ம வந்து மேனுவலாக ஜென்ரேட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நமக்கு வரும். ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டூல் ஸ்ட்ரிப் பட்டன் 1 அப்படின்றது நமக்கு இங்கே அதோட நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா நான் இதை அப்டேட்டுன்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனுக்கு ஒரு இமேஜ் நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி செட் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். செலக்ட் சோர்ஸ் விண்டோ அப்படின்ற விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிசோர்ஸ் ஃபைல்னு போய்ட்டு நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய இமேஜஸை நான் வந்து எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட அப்டேட் அப்படின்னு ஒரு PNG இமேஜ் இருக்குது. நான் அதை வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இமேஜ் வந்து இங்கே செட் ஆகிடும் நமக்கு. ஸோ இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த அப்டேட் இமேஜ். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்டேட் ஆகிற மாதிரி நம்ம கோடிங் எழுதிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எடிட்டபிளாக தேவை. ஸோ அதனால் நம்ம ரீட் ஒன்லியே வந்து நம்ம ஃபால்ஸுக்கு நம்ம செட் பண்ணிடணும். ஆல்ரெடி நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை நமக்கு. இப்போ நம்ம வந்து கோடிங் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த பட்டனை ஜஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணாலே அதோட டூல் ஸ்ட்ரிப் பட்டன் 1 கிளிக் அந்த கோடிங்க்கு வந்துடும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி நம்ம கோடிங் எழுத போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரை போட்டுக்கிறேன். ஸோ ட்ரை தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேட்ச். ஸோ நான் ட்ரை கேட்சை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ எதை நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம்னா இந்த பைண்டிங் நேவிகேட்டரை வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா கரண்ட்டில் நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அதனால் நான் திஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். திஸ் டாட் வேலிடேட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்ம் டிசைனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபோ பைண்டிங் சோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம எண்ட் பண்ணணும். ஸோ எண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திஸ் டாட் இன்ஃபோ பைண்டிங் சோர்ஸ் டாட்
எண்ட் எடிட் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ எண்ட் எடிட் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து அப்டேட் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ராசஸ் நமக்கு கரெக்டாக நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட டிசைனில் பார்த்திங்கன்னா நமக்கு டேபிள் அடாப்டர் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா திஸ் டாட், ஸோ இந்த ஃபார்மோட டேபிள் அடாப்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா திஸ் டாட் இன்ஃபோ டேபிள் அடாப்டர் அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஃபோ டேபிள் அடாப்டர் டாட் அப்டேட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எதை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம்னா நம்மளோட டேட்டா செட்டை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ரோ ஆர்குமெண்ட் நமக்கு கேட்குது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டியூட்டர் ஜோஸ் டேட்டா செட். ஸோ அந்த டேட்டா செட்டை திஸ் டாட் டியூட்டர் ஜோஸ் டேட்டா செட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ எந்த டேபிளை நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இன்ஃபோ அப்படின்ற டேபிளை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நான் டாட் இன்ஃபோ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகணும்னா ஒரு மெசேஜ் மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகணும் அல்லது நமக்கு டிஸ்பிளே ஆகணும். நம்ம வந்து மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மெசேஜ் ஷோ பண்ணுறதுக்கு. ஸோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அப்டேட்டட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டேட்டா அப்டேட்டட். ஸோ டேட்டா அப்டேட்டட்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நமக்கு எக்ஸப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா அதையும் நம்ம வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஸோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸப்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா எக்ஸப்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸப்ஷன் ஸ்பேஸ் EXன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டை நாம் பிரிண்ட் பண்ண போகிறோம். EX டாட் மெசேஜ். ஸோ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எது வேணாலும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோர்சஸில் நான் வந்து C++ அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு தென் இந்த அப்டேட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேட்டா அப்டேட்டட் அப்படின்னு வரும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டேட்டா அப்டேட் ஆகிடும். சப்போஸ் இது நமக்கு டேட்டா பேஸ்லேயே வந்து டைரெக்டாக அப்டேட் ஆகிடும். தென் மறுபடியும் நீங்கள் அதை வியூ பண்ணி பார்க்கணுனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அகைன் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் டேட்டா பேஸில் இருக்கிற வேல்யூஸ் தான் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நமக்கு C++ அப்படின்றது வியூ ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த லாஸ்ட் ரோ வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் ரோ கிளிக் பண்ணிக்கிட்டு நான் இந்த டெலிட் பட்டன், ஸோ இந்த டெலிட்டை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டெலிட் ஆகிடும். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் பண்ணிடணும். ஸோ அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. தென் அகைன் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும் உங்கள் டேட்டா பேஸ்லேயும் அந்த வேல்யூ வந்து நமக்கு டெலிட் ஆகிருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வேல்யூ நம்ம டெலிட் பண்ணோம். ஸோ அந்த வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இந்த 16th வேல்யூ நமக்கு டெலிட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆட் நியூ ரோன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு -1 தான் வரும். ஸோ அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா நான் நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா ரஷிகான்னு கொடுத்துக்கிறேன். தென் ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 21. தென் அவங்க என்ன கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா ஸோ C++ படிக்கிறாங்க. ஸோ எங்கேருந்து வராங்க அப்படின்னா ட்ரிச்சிலேருந்து வராங்க அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா வந்து அப்டேட் ஆகிடும். இப்போ நம்ம 17th ID வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். தென் அகைன் வந்து நான் வந்து இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா பேஸ்லேயும் அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் வேல்யூ 17th வேல்யூ நம்ம ஆட் பண்ணது அந்த வேல்யூ நமக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பைண்டிங் நேவிகேட்டரை யூஸ் பண்ணி டேட்டா கிரிட்டில் வேல்யூஸ் ஆட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம் அண்ட் அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjos.com லாகின் பண்ணுங்கள். தென் எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.